जित्वा वादिपरम्परामनुपदं मोदं समातन्वता दृष्ट्वानेकविधान् जनान् जनपदानाश्चर्यमाबिभ्रता जन्माद्यस्य यतो बभूव जगतः सज्ञानशक्त्यादिमान् श्रीभर्तयेत्यवगच्छता भगवता दृष्टा नदी வைஷ்ணவி. ராமானுஜருடைய திவ்ய சரித்திரத்தில் சுவாமி அருளிச் செய்த கிரந்தங்களுடைய வைபவங்களை எல்லாம் நாம் நடுநடுவே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இரண்டு விஷயங்கள் ராமானுஜருடைய சரித்திரத்தில் மிக முக்கியமாய் அமைந்திருக்கின்றன. இது நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே பெருமிதத்தை அளிக்க வல்லதாய் திகழ்கிறது. நம் பூர்வர்களை போற்றும் பொழுது அவர்கள் ஞானத்திலும் அனுஷ்டானத்திலும் சிறந்தவர்கள் என்றுதான் கொண்டாடுகிறோம். ஞானம் ஒரு புறம், அனுஷ்டானம் ஒரு புறம். கேவலம் ஞானம் என்பது இருந்தால் மட்டும் போரவே போராது, அனுஷ்டானம் இருக்க வேண்டும். இதனை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பல இடங்களில் வலியுறுத்துகிறார்கள். குறிப்பாக ஒரு ஸ்லோகம், ஒரு உதாரணத்தினாலே இது நன்கு வலியுறுத்தப்பட்டதாய் திகழ்கிறது. நாச்சாரயதி கௌபீனம் ந தம்சமசகாபகம் சுணப்புச்சமிவானர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம் என்று. எவ்வளவு படித்திருக்கிறேன் தெரியுமா? என்னை போல மேதாவி உண்டா? என்னை போன்று பலவிதமான பட்டங்களையும் பதவிகளையும் பெற்றவர்கள் உண்டா என்றெல்லாம் நம்மை நாமே புகழ்ந்து கொண்டு வருகிறோம். நீ அனுஷ்டானம் இல்லாமல் பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் முதலில் விடுவது எதை தெரியுமா? தங்களுடைய தர்மானுஷ்டானத்தை, நித்திய கர்மானுஷ்டானத்தை விட்டு விடுகிறார்கள். கேட்டால் அலுவலகம், உத்தியோக நிமித்தம் என்றெல்லாம் அதற்கு உரியதான எத்தனையோ விதமான சமாதானங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடியேன் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன். ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியவில்லை என்பதற்கு ஒரே ஒரு பதில். என்ன பதில்? நமக்கு அதில் ஈடுபாடற்ற தன்மை. அதே ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு ஒரே ஒரு பதில், நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு. ஈடுபாடு இல்லாமல் நாம் அதனை விடுத்ததற்கு ஆயிரக்கணக்கான சமாதானங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் செய்து முடித்தால் அதற்கு ஒரே ஒரு பதில்தான், எனக்கு அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு. இல்லையா? அலுவலகம் நாங்கள் செல்கிறோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், பதவிகள் பட்டங்கள் என்று சொல்லுகிறோமே தவிர்த்து நித்தியகர்மானுஷ்டானத்தை நாம் விட்டுவிடுகிறோம். அடியேன் பலமுறை உபன்யாசத்தில் குறிப்பிடுவது உண்டு. அம்பரீஷன் என்பவன் மாபெரும் சக்கரவர்த்தி. அகண்டமான பூமண்டலம் முழுவதையும் ஒரு கொடைக்கீழ் ஆண்ட வல்லமை பெற்ற அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி கூட ஒரு வேளை சந்தியாவந்தனத்தை விட்டதாக நாம் புராணங்களில் எங்குமே பார்ப்பதே இல்லை. அவரை விடவா நாம் பெரிய மகா சக்கரவர்த்தியாக திகழ்கிறோம்? அப்படி என்ன காரியக்கிரமங்கள், அப்படி என்ன காலக்கிரமங்கள் நம்மை விட்டு சென்று விட்டன? நமக்கு அப்படி இருக்கின்றன. ஏதோ ஒரு ஈடுபாடற்ற தன்மை, பற்றற்ற தன்மை. ஆனால் தெய்வ நம்பிக்கைக்கு குறைவில்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் தெய்வமே சொல்லிவிட்டது. இப்படி நிறைந்த பண்டிதர்களாக இருந்து ஆனால் சாஸ்திரஞானத்தை பெற்று அனுஷ்டானம் இல்லாமல் இருந்தார்களே ஆனால் அவர்களுடைய அந்த ஞானத்தை சாஸ்திரம் கேலி செய்கிறது. இந்த அறிவு, இந்த ஞானம் எத்தகையது தெரியுமா? நாய்வாலை போன்றதொரு அறிவு என்று சொல்லுகிறது. நன்கு கூர்ந்து கவனித்து பாருங்கள். பசு, ஆடு, மாடு முதலானவற்றிற்கு, யானை முதலானவற்றிற்கு வால் உண்டு. அந்த வாலின் பயன் என்ன என்றால், மாடு நிற்கும் பொழுது நாம் பார்க்கலாம், அது உடம்பில் இருக்கக்கூடிய ஈ, எறும்பு, கொசு ஏதாவது உட்கார்ந்தது என்றால் தன் வாலினாலே தன் முதுகில் அது அவற்றை விரட்ட பயன்படுத்தி கொள்ளும். அடுத்தது, மறைக்க வேண்டிய இடத்தை மறைப்பதற்கு அந்த வால் உபயோகமாய் திகழ்கிறது. மாடு, யானை, குதிரை இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த பகுதியை மறைக்க வேண்டுமோ அதை மறைப்பதற்கும், மேலும் தன் மீது உட்கார்ந்து கொள்ளக்கூடிய ஈ, எறும்பு, கொசு முதலானவற்றை விரட்டுவதற்கும் இந்த வால் உபயோகமாய் இருக்கிறது. ஆனால் நாய்க்கு வாலினுடைய பயன் என்ன? மறைக்க வேண்டிய பகுதியும் மறைக்கப்படவில்லை, அல்லது தன் மீது ஏறி அமரும் அந்த ஈ, எறும்பு முதலானவற்றை விரட்டுவதற்கும் அந்த வால் பயனற்றதாய் திகழ்கிறது. அது போன்று தான் அனுஷ்டானம், நித்தியகர்மானுஷ்டானம் இல்லாமல் நாம் பண்டிதனாய் இருந்தோமேயானால் நம்முடைய பாண்டித்யம், மேதாவிலாசம், அறிவு நாய்வால் பாண்டித்யம் என்று சாஸ்திரமே இதனை இகழ்கிறது. நம்முடைய ஆச்சாரியர்கள்
பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் ஞான அனுஷ்டான வைராக்கிய சீலர்களாய் திகழ்கிறார்கள். ஞானத்திலும் அனுஷ்டானத்திலும் வைராக்கியத்திலும் அவர்கள் மிக்க சீலம் பெற்றவர்களாய் திகழ்கிறார்கள் இல்லையா? அதிலும் சுவாமி ராமானுஜர் 120 வயது கூட, அந்த தள்ளாத வயதில் கூட, உடம்பு நடுக்கமுற்ற சமயத்தில் கூட தன்னை இருபுறமும் சிஷ்யர்கள் பிடித்து கொள்ள வருந்தி எழுந்தறிந்து சூரியனை பார்த்து அர்க்யப்பிரதானம் செய்தார், சந்தியாவந்தனம் செய்தார் என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் காண்பிக்கிறார். எதற்காக தெரியுமா? ராமானுஜருடைய திவ்ய சரித்திரத்தை கேட்கக்கூடிய நம் ஒருவருடைய உள்ளத்திலும் இந்த அனுஷ்டானத்தினுடைய மேன்மை வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதுதான். புரிகிறதா? அப்படி அனுஷ்டானத்தின் பெருமையை நாம் பலபடியாக பார்த்து வருகிறோம். பகவத் ராமானுஜருடைய ஞானம் எத்தகையது? நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன என்று சுவாமி அவதாரம் செய்ததினாலே அவரவர்கள் பிரம்ம லட்சணத்தை சொல்லுகிறேன் என்று, பிரம்மத்தை அலங்காரம் செய்கிறேன் என்று அலங்கோலம் செய்து வேத வாக்கியங்களுக்கெல்லாம் தவறான பொருளை எல்லாம் சொல்லி இந்த உலகத்தில் எதை சொன்னாலும் மயங்கக்கூடிய ஜனங்களை மேலும் மயக்கி மாய்த்து அந்த பிரம்ம லட்சணத்தையும் சிதைத்து விட்டார்கள். பிரம்மத்தை நம்பக்கூடிய மக்களுடைய மனோபாவத்தையும் மாற்றிவிட்டார்கள். அப்பொழுது சுவாமி ராமானுஜர் அவதாரம் செய்ததினாலே மக்களுக்கு யதார்த்த ஞானம், தத்துவம் எது, நாராயணனை நமக்கே பறை தருவான் என்னும் அந்த உண்மை அவர்கள் உள்ளத்தில் உரைய ஆரம்பித்தது. இது சுவாமி ராமானுஜர் பல கிரந்தங்களை அருளி செய்த வைபவம். கீழே வேதார்த்த சங்கிரகம் என்னும் உத்தமமான வேதாந்த கிரந்தத்தின் வைபவத்தை பார்த்தோம். திருமலை என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் சுவாமி ராமானுஜர் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளை எல்லாம் திரட்டி ஒரு கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். ஆயிற்று. அடுத்தது தன்னுடைய ஆச்சாரியரான யாமுனாச்சாரியர், அந்த யாமுனாச்சாரியருடைய 3 விரல்கள் மடங்கி இருந்த சமயம் அவற்றை நிமிர்த்துவதற்காக சுவாமி ராமானுஜர் ஒரு பிரதிஜை செய்தார். சுமார் 150 தொடர்களுக்கு முன்பாக உங்களை நான் மறுபடியும் அழைத்துச் செல்கிறேன். காஞ்சியிலிருந்து புறப்பட்டு பெரிய நம்பிகளுடன் ஆளவந்தாரை சேவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு வேக வேகமாக ராமானுஜர் திருவரங்கத்திற்கு வருகிறார். திருவரங்கத்திற்கு அவருடைய முதல் விஜயம். அப்பொழுது அங்கே வடதிருக்காவிரியின் கரையில் பெருத்த ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தி, ஸ்ரீவைஷ்ணவ திரள் கூடியிருப்பதைக் கண்டு, இங்கே ஏதாவது விசேஷமா, என்ன காரியம் இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்களே என்று கேட்க, அவர்கள் எல்லோரும் வருத்தம் தோய்ந்தவர்களாக தங்களுடைய உள்ளக்குமுறலை அடக்கிக் கொண்டு ராமானுஜரிடத்தில் தெரிவித்தார்கள், ஆளவந்தார் பரமபரித்து விட்டார் என்று. ஐயகோ, நம் ஆச்சாரியனை சேவிக்க முடியவில்லையே, இந்த ரங்கநாதன் நம்மையும் நம் ஆச்சாரியனையும் சேரவிட்டாமல் தடுத்து விட்டானே என்று உள்ளம் வருந்தி நொந்து சுவாமி ராமானுஜர் அப்பொழுது ஆளவந்தாருடைய சரம திருமேனி, ஆம் அவருடைய உயிரற்ற அந்த திவ்ய திருமேனியாம் தேகத்தையாவது சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்ததே என்று எண்ணி ஆளவந்தாருடைய திவ்ய திருமேனியை சேவித்த பொழுது அவருடைய திருக்கையில் 3 விரல்கள் மூடியிருந்தன. எப்பொழுதுமே ஆளவந்தாருடைய திருவிரல்கள் இப்படித்தான் மூடியிருக்குமா, அல்லது இப்பொழுது மூடியிருக்கின்றனவா என்று பெரிய நம்பிகள் முதலான சிஷ்யர்களை கேட்க அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, எப்பொழுதும் ஆளவந்தாருடைய விரல்கள் இவ்விடம் மூடியிருக்காது, ஆனால் அவருடைய உள்ள கிடக்கை என்பது உண்டு, அந்த நிறைவேறாத ஆசையின் காரணமாகத்தான் 3 விரல்கள் மூடியிருக்கின்றன என்று சொல்ல, அந்த ஆசைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்ட ராமானுஜர், நான் ஆளவந்தாருடைய உண்மையான சிஷ்யன், ஆளவந்தார் என்னை பரிபூர்ணமாக அனுக்கிரகம் செய்திருப்பது உண்மையா இருந்தால் ஆளவந்தாரின் திருவுள்ளம் என்னவோ, அவருடைய நிறைவேறாத என்னவோ, அதனை நான் கட்டாயம் நிறைவேற்றுகிறேன், நான் ஆளவந்தாருடைய சிஷ்யன், இது அவர் மீது ஆணை என்று சூளுரைத்த மாத்திரத்தில் ஆச்சரியமாக அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மூடியிருந்த ஆளவந்தாருடைய விரல்கள் இருந்தன. அந்த 3 பிரதிஜைகள் என்ன? 1, வியாசர் அருளி செய்த பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதாக, நன்கு எல்லோரும் பொருள் உணரும்படியாக, எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் விளக்கும்படியாக ஒரு மாபெரும் விரிவுரை வியாக்கியானத்தை இயற்ற வேண்டும். 2வது, ஆழ்வார்களுடைய அருளி செய்யலாம் அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு ஓர் அற்புதமான வியாக்கியானத்தை இயற்ற வேண்டும். 3வது, இந்த சம்பிரதாயத்திற்கு பேருதவி செய்திருக்கக்கூடிய
பராசர மகர்ஷி, வேதவியாச மகர்ஷி இவர்கள் இருவரின் நினைவு தோற்றும்படியாக அவர்களிடத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடியதான அந்த வணக்கத்தின் வெளிப்பாடாக மேதாவிகளான இரு குழந்தைகளுக்கு அந்த திருநாமத்தை இட்டு அழைக்க வேண்டும் என்பதாக ஆளவந்தாருக்கு திருவுள்ளத்தில் 3 ஓடின. இந்த 3 பிரதிஜைகளையும் சுவாமி ராமானுஜர் நான் செய்து முடிக்கிறேன் என்றவுடன் மூடியிருந்த ஆளவந்தாருடைய 3 விரல்கள் திறந்தன. இவையெல்லாம் கீழே நாம் பார்த்து கேட்டு ரசித்து சேவித்து அனுபவித்ததான விஷயங்கள். சிம்மாவலோகன நியாயத்தில் மறுபடியும் உங்களுக்கு அவற்றையெல்லாம் அடிய நினைவுறுத்தினேன். சரி, இப்பொழுது முதலில் வேதார்த்த சங்கிரகம் என்னும் கிரந்தத்தை செய்தாகிவிட்டதல்லவா? இனி தன் ஆச்சாரியருக்குத்தான் செய்து கொடுத்ததான சத்தியத்தின்படியாக வேதவியாசர் அருளி செய்திருக்கக்கூடிய, வேதவியாசர் இயற்றியுள்ளதான பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைத பரமாக உத்தமமானதொரு வியாக்கியானத்தை இயற்ற வேண்டும் என்பதை உணர்ந்த சுவாமி ராமானுஜர் அதற்குரிய காரியங்களை செவ்வனே செய்ய ஆரம்பித்தார். பிரம்மசூத்திரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த பிரம்மசூத்திரத்திற்கு ஏற்கனவே போதாயனர் என்னும் மகரிஷி அருளி செய்த விருத்தி கிரந்தம் மிக 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 விரிவாக அமைந்திருக்கக்கூடியதான ஒரு வியாக்கியானம். அந்த விருத்தி கிரந்தம் கையில் கிடைத்தால் தான் ஆசைப்பட்டபடி தன் குருநாதரான ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தின்படியாக பிரம்மசூத்திரங்களுக்கு நாராயண பரதத்துவத்தை விளக்கி ஒரு வியாக்கியானம் இயற்ற முடியும் என்பதை உணர்ந்த ராமானுஜர் அந்த விருத்தி கிரந்தத்தை தேடலானார். ஆம், அவர் தேடிய விருத்தி கிரந்தம் அவருக்கு கிடைத்ததா? பிரம்மசூத்திரங்களின் விளக்கங்களை பகவத் ராமானுஜர் எழுதினாரா? அப்படி அவர் எழுதினார் என்றால் அதை அங்கீகரித்தது யார்? நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். காத்திருங்கள்.